Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுச்சேரியில் பிரபல ஹோட்டலில் வேகாத சிக்கன் பர்கர் சாப்பிட்ட குழந்தைக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் ஹோட்டல் ஊழியர்களிடம் பெற்றோர் வாக்குவாதம் செய்தனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். பச்சையா சிக்கன், ரா சிக்கன், இது வந்து பசங்க தெரியாம அப்படியே சாப்பிட்டுருக்காங்க. ஒரு குழந்தை இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இதை பற்றி இப்படி ரா சிக்கன் எப்படி அனுப்புறீங்க? எனக்கு தெரியும், புரியல, நீங்களே சொல்லுங்க. இது நீங்கள் சாப்பிட்டீங்க? இது நான் குழந்தைங்களுக்கு ஆர்டர் பண்ணேன். குழந்தைங்க இதை தெரியாமல் அப்படியே சாப்பிட்டுருக்குறாங்க. அப்படியே பச்சையாக இருக்குது. இதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? வாயில் வைப்பீங்களா? நீங்கள் எவ்வளோ புரியுமா சார்? நீங்கள் சாப்பிட்டீங்களா சார்? சிக்கன், ரா சிக்கன், கம்ப்ளீட் ரா சிக்கன். ஒன்று மட்டும் இருந்தால் பரவாயில்ல, எல்லாமே அப்படிதான். குழந்தைங்க இங்கே பாருங்க, ரா சிக்கன் ஃபுல்லாக ரா, பச்சையாக இருக்குது, ஒன்றுமே இல்லை இதில். நாட் ஈவன் 1% குக்குடு. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. இதை உங்களால சாப்பிட முடியுமா சார்? இந்த சம்பவம் குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் அக்பர் அலி. அக்பர் அலி, வணக்கம். இப்ப இந்த விவகாரம் தொடர்பா இந்த ரெஸ்டாரண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்லப்படுது? மேலும் இதுக்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த குழந்தையினுடைய உடல்நிலை குறித்தான தகவல்களும் என்ன? வணக்கம் அஞ்சலி. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் ஃபர்மான். இவர் நேற்று மாலை தனியார் டெலிவரி ஆப் மூலம் புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தனியார் மாலில் இயங்கி வரும் உலக புகழ்பெற்ற பிரபல மெக்டொனால்டு உணவகத்தில் 4 சிக்கன் பர்கர் மற்றும் சிக்கன் நகட்ஸ் ஆர்டர் செய்த நிலையில் அது தனியார் டெலிவரி ஆப் மூலம் வீட்டிற்கு டெலிவரி செய்யப்பட்டது. அதனை தனது குழந்தைகளுக்கு ஃபர்மான் வழங்கினார். பர்கரை ஆசையாக சாப்பிட்ட குழந்தை திடீரென வாந்தி எடுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மீதமுள்ள பர்கரை எடுத்து பார்த்தபோது பர்கரில் வேகாத பச்சை கோழி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு குழந்தையை அழைத்து சென்று முதலுதவி அளித்துவிட்டு வீட்டிற்கு அழைத்து வந்த நிலையில் சம்பந்தப்பட்ட உணவகத்திற்கு தொடர்பு கொண்டு கேட்டபோது எதிர்த்தரப்பில் பேசிய உணவக ஊழியர் சரியான முறையில் பதிலளிக்காததால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் நேராக உணவகத்திற்கு சென்று அங்குள்ள ஊழியர்களிடம் வேகாத சிக்கன் பர்கரை காண்பித்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமின்றி ஆரம்பத்தில் செல்போனில் பேசிய ஊழியர் வந்து உணவு முறையாக சமைத்திருப்பதாகவும் எங்கள் மீது தவறில்லை என கூறிய நிலையில் வேகாத பச்சை கோழியை அதாவது வந்து ஃபர்மான் காட்டிய உடனே அதிர்ந்து போய் அடக்கமாக பம்பிக் கொண்டு நின்றனர். ஆனால் குழந்தையின் தந்தையோ அடுக்கடுக்கான கேள்விகளால் ஊழியர்களை வறுத்தெடுக்க அந்த உணவகம் பகுதியே பரபரப்பாகியது. இது குறித்த வீடியோ தற்போது வெளியாகி வைரலாகிய நிலையில் குழந்தைக்கு வந்து லேசான வாந்தி மயக்கம் மட்டுமே இருந்த நிலையில் முதலுதவி மட்டும் அளிக்கப்பட்டுள்ளது. அதனால குழந்தைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. அதாவது வந்து ரெஸ்டாரண்ட் தரப்புல வந்து அவர்கள் வருத்தம் தெரிவித்தது மட்டும்தான் இருக்கிறாங்க. வேற எதுவும் ரெஸ்டாரண்ட் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.